ஐயா சமய தர்சனம் ஜெய ஜினேந்திரா, இனிய நற்காலை வணக்கங்கள் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் பொற்பாதங்களை மனமொழி மெய்யால் போற்றி பணிகிறேன். அதிகாலை பிரார்த்தனை வகுப்பிலே கலந்து கொண்டு பிரதிதினமும் கடவுள் வாழ்த்திலிருந்து தொடங்கி மேர்மந்திர பாடல் வரை சிறப்பாக நிகழ்வுகளை வழங்கி வரும் அனைத்து பங்களிப்பாளர்கள், பார்வையாளர்கள் மற்றும் நெறியாளர், தொடர் தொகுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சமயம் அல்லது மதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டாக்கா, கடவுள் நம்பிக்கையின் அடிப்படையிலான கோட்பாட்டு அமைப்புகளில் உருவான ஒன்று. இதுதான் எல்லா சமயத்துக்கும் டெஃபனிஷன். மதம் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்குது, ஆனால் நம்ம பொதுவாக வைத்து பேசலாம். ஒரு கடவுள் அல்லது பல கடவுள்கள் மீதான நம்பிக்கையும், சமயத்தில் ஒரு கடவுளையும் வணங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்புறம் பல கடவுள்களை வணங்கக்கூடிய நம்பிக்கையும், அது தொடர்பான செயல்பாடுகளும் சமய சடங்குகளும் அடங்கி இருப்பது தான் மதம் அப்படிங்கிறது. குறிப்புகள் அப்படி தான் வரலாற்றிலே இருக்கின்றன. அது அந்த அடிப்படையில் தான் எல்லா மதமும் இன்றும் வளர்ச்சி அடைந்து சிலது அருகி போய்விட்டன. அவ்வளோதான். இது எல்லாமே இந்த செயல்பாடுகளும் சமய சடங்குகளும் இல்லாத, தெய்வம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சமயம் உலகத்திலேயே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஏதோ ஒரு சமயம் அங்கங்கே இருக்கும் மதம் அப்படிங்கிற பேரில். இப்போ கடவுள்கள் அப்படின்னு சொன்னால் இறைவன் அப்படின்னு சொல்லலாம், ஆண்டவன்னு சொல்லலாம். யோகிகளை கூட வணங்கி இருக்கிறார்கள். ஞானிகள், மகான்கள் போன்றவர்களையும் கடவுள் என்று தான் அந்தந்த மதமும் தாங்கள் கற்பித்து அவர்களை வணங்கி வருகிறார்கள் அப்படிங்கிறது மத வரலாறு நமக்கு தெரிவிக்கிறது. இவர்களில் யோகிகள், ஞானிகள், மகான்கள் முதலானோர் மனிதன் கடவுள் நிலையை அடைவதற்கான வழியை வாழ்ந்து காட்டியவர்கள். அதற்கான வழிகளை தத்துவங்களாக சாமானிய மக்களும் புரிந்து கொள்ளும் அளவில் அழித்து சென்றுள்ளார்கள் அப்படிங்கிறது தான். மேலும் அந்த யோகிகள், ஞானிகளை பற்றி நாம் தெரிந்து கொண்ட உண்மை. அந்த வழியில் தான் பல மதங்கள் பாரத தேசத்திலே ஃப்ளரிஷ் ஆகிருக்கு. இப்பையும் அவை இருந்து கொண்டு தான் இருக்கின்றன. அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அத்தத்துவங்கள் வழியில் சென்றவர்களிடையே அனைவரும் ஒன்றே என்ற சமநிலை உணர்வு தூண்டி அது வளர்த்தது என்பதுதான் உண்மை. அதுதான் அவங்களுடைய முக்கிய குறிக்கோளாக இருந்தது. தத்துவங்கள் இருக்கலாம், வாழ்வியல் இருக்கலாம். இது ரெண்டும் கலந்து நீங்கள் பார்க்கும்போது எல்லா மாந்தரும் ஒன்றே அப்படிங்கிறது இருக்கும், அனைத்து ஜீவராசியும் ஒன்றே அப்படின்னு இருக்கும். இது ரெண்டும் இல்லாத எந்த மதமுமே இல்லை. அதை ஞானியர்கள் வகுத்த மதத்தில் அதான் முக்கியமான சமநிலை உணர்வு. அதை தூண்டுவது தான் அதனுடைய குறிக்கோள். அதை வச்சு தான் நம்ம எல்லாமே கட்டமைத்திருக்கிறோம். ஈவன் சமண மதத்தை எடுத்தாலும், பௌத்தத்தை எடுத்தாலும், எந்த மதத்தை எடுத்தாலும் அனைவரும் ஒன்றே அப்படிங்கிறது முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கும். அதன் வழியில் வந்த சில தலைமுறையும் கூட சமநிலை உணர்வுடன் தான் வாழ்ந்துள்ளார்கள் என்பதும் வரலாறு தெரிவிக்கிறது. மத வரலாறு எடுத்துட்டிங்கன்னா, ஹிஸ்ட்ரி நீங்கள் எடுத்திங்கன்னா மதத்தை பற்றி நிறைய இருக்குது. இப்போல்லாம் நிறையா உங்களுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த சமநிலை உணர்வுக்கு அறம் என்ற கோட்பாட்டையும் வகுத்து சென்றுள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க அம்சம். அவ்வாறு அறவழி பாதையிலே விதி மீறாமல் செல்பவர்கள் மட்டுமே அந்த மதம் கூறும் மேலான நிலையை, பிறவா நிலையை, தெய்வத்தின் பாத கமலங்களை அடைதல் போன்ற மேன்மையை பெறுவார்கள் என்று வரையறுத்து சென்றுள்ளார்கள் அந்த மதத்தின் ஞானியர்கள். இப்படி தான் மதத்தின் கட்டமைப்பு, ஞானியரின் கூற்று அப்படி தான் எல்லாத்துலேயுமே ஒரு யூனிஃபார்மாக அப்படி தான் இருக்கிறது. ஆனால் இவர்களை பின்பற்றி வாழ்ந்த மக்கள் காலம் செல்ல செல்ல ஆசைக்கும் தேவைக்குமான இடைவெளி குறைய குறைய ஞானியர் கூறிய அனைவரும் ஒன்றே என்ற சமநிலை உணர்வை விட்டு அறவழி பாதையிலிருந்து சற்று விலகுவதும் பின்னர் இணைவதுமாக வாழ்ந்து ஒன்றிணைந்தும் மற்றவர்களிலிருந்து தங்களை வேறுபடுத்தி காட்டவும் முனைந்தனர். அப்படின்னு சொன்னால் மதங்கள் வேறு மதங்களில் ஒன்றிணையாமல் தனித்து வாழக்கூடிய ஒரு காலகட்டமும் இருந்தது. அதுக்கு காரணம் தன்முனைப்பு கூட. பிறரை ஆள தன் வசப்படுத்த அதே தெய்வ நம்பிக்கையே கருவியாக கொண்டனர் என்பதையும் அதே வரலாறுகளும் தெரிவிக்கின்றன. இந்த தெய்வ நம்பிக்கையை கூட அவங்கெல்லாம்
தவறான முறையிலே தன்னுடைய ஆணவத்தை, தன்னுடைய அதிகாரத்தை அடுத்தவர்கள் மீது பிரயோகிக்க வேண்டும், அரசாங்கத்தின் மீது கூட அமர்ந்து தன்னுடைய அதிகாரத்தை காட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டிலே தெய்வ நம்பிக்கையும் கருவியாகவே கொண்டார்கள் அப்படிங்கிற வரலாறுகளையும் நாம் படித்துத்தான் வருகிறோம். அது எப்படி அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன கதையை கூட சொல்லலாம். ஒரு காடு, அந்த காட்டில் ஒரு சேவல் ஒரு மரத்தடியில் இரையை தேடிக்கொண்டு இருக்கிறது. உடலெங்கும், இப்போ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உடலெங்கும் வண்ணச்சிறகுகள், கதிரவால் போன்ற வால், நீங்கள் சேவலை நீங்கள் கற்பனை பண்ணிக்கிட்டிங்கன்னா பார்க்கலாம், பல கலர் இருக்கும். அது வால் வந்து கதிரவால் மாதிரி இருக்கும். அந்த கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் கூட விரும்புவாங்க அந்த மாதிரி ஷேப்பில் இருக்கிறத. அந்த சிறகுகளோட கம்பீர நடையுடன் இரையை தேடி தேடி கொத்தி கொண்டு இருக்கும். அந்த மாதிரி அது சுற்றி கொண்டு இருக்கிறது அந்த மரத்துக்கு கிளையான சேவலை எல்லாரும் பார்த்துருக்கலாம். இப்போ நாங்களாம் என்னுடைய வாழ்நாள் முழுக்க அந்த சேவல்களை நான் பார்த்து தான் வந்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் பார்த்துருக்கலாம். எங்கள் கிராமம் போன்ற சூழ்நிலையில் நீங்கள் தெருக்கதவுக்கு போனால் கடையில் விடிஞ்சோனையும் பார்க்கலாம், மாலையில் கொல்லக்கதவு திறந்தீங்கனாலும் பார்க்கலாம். அவ்வளோ சேவல்களும் அந்த பெட்டைகளும் அங்கே கொத்திக்கிட்டே அலையும். அந்த மாதிரி மேய்ந்து கொண்டிருந்த சேவலை ஒரு நரி பார்த்து விட்டது. ஆகா, இன்னைக்கு ஒரு நல்ல வேட்டை அப்படின்னு சொல்லி அருகே பதுங்கி வந்து கொண்டிருந்தது. அது எப்பயுமே இறை தேடணும்னா அந்த இரையை பார்க்காத மாதிரி அப்படி வந்துகிட்டு இருக்கும். அதான் நரி தந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அருகில் வந்தபோது நரியை பார்த்ததும் சரையலன அந்த சேவல் என்ன பண்ணிச்சு, பறந்து அந்த மரத்து மேலே போய் உட்காந்துருச்சு. அந்த நரியோ என்ன செய்வது என்று யோசித்து, நம்ம மெதுவாக தானே வந்தோம், மறைஞ்சு தான் வந்தோம், அப்படியே இவன் எப்படியோ கண்டுபிடிச்சி மரத்தில் போய் உட்காந்துட்டானே அப்படின்னு சிந்தித்தபடியே கீழே எதையோ தேடுவதை போல் அப்படி பார்த்து கொண்டு இருந்தது. இது வந்தது இருந்ததையும் பறந்ததையும் பார்க்காத மாதிரி அது போயிட்டு கொண்டு இருக்கிறது. அதுதான் தந்திரம். நரி அல்லவா உடனே சூழ்ச்சி செய்து, சேவலாரே விளையாடலாம் என்று தான் நான் இங்கே வந்தேன், நீரோ மரத்தின் மீது ஏறிக்கொண்டு விட்டீரே, கீழே வாரம் விளையாடலாம் அப்படின்னு கூப்பிட்டுச்சு அந்த சேவலை. அதற்கு அந்த சேவல் சொன்னது, ஆமாம் எனக்கு கூட விளையாடணும்னு ஆசை தான், இருந்தாலும் இப்போ எனக்கு ரொம்ப களைப்பாக இருக்குது, அதனால் உங்களோட எனக்கு விளையாட வர முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சது. அப்படி தோன்றவில்லையே, நீ என் பேச்சை நம்ப மறுக்கிறாய், உன்னை நான் கொன்று விடுவேன் என்று பயப்படுகிறாய், நான் உன்னை கொல்ல மாட்டேன், இறங்கி வா விளையாடலாம் அப்படின்னு சாதுரியமாக அந்த நரி சொன்னிச்சு. அப்படிலாம் இல்லை நரியாரே, உன்னை நம்புகிறேன், ஆனாலும் எனக்கு இப்போ ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி மறுத்து விட்டது. நரி மேலும் கொஞ்சம் தந்திரம் கூடுதலாக, உன்னை நான் கொல்ல மாட்டேன், ஏனென்றால் இன்று காலையில் கடவுள் நம் காட்டிற்கு வந்திருந்தார், நம் பொதுக்குழு கூட்டத்திற்கு அவர்தான் தலைமை தாங்கினார், உனக்கு சர்க்குலர் கூட வரவில்லையா அப்படின்னு கேட்குது. உனக்கு தெரியாது போல இருக்கு, அதான் நீ வரல அப்படின்னு சொன்னிச்சு. அப்படியா, எனக்கு எந்த அழைப்பும் வரவில்லையே, கடவுள் நம்மை காண வந்தாரா அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடு அந்த சேவல் கேட்டுச்சு. அப்படியா, அவர் என்ன சொன்னார் அப்படின்னு மேலும் கேட்டோன்னே இந்த நரியார் என்ன சொன்னார், அவர் என்ன சொன்னார்னா, இந்த காட்டில் எவரும் ஒருவரையும் ஒருவர் கொல்லக்கூடாது, இன்று முதல் அனைவரும் கொல்லாமை விரதத்தை கடைபிடிக்க வேண்டும், அகிம்சையை நிலைநிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அப்படியா, நாம் இனி எப்படி சாப்பிடுவது, கொன்று போடாமல் உனக்கும் எனக்கும் சாப்பாடு ஒன்றும் கிடைக்காதே அப்படின்னு சேவல் மரத்துலேருந்து, நாம் நாளைக்கு சாப்பிட்டு தானே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை எழுப்பியது. அப்படி கேளு, அதற்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா, நான் தினம் தினம் உங்களுக்காக ஆகாரத்தை உங்கள் முன் ஆகாயத்திலிருந்து போட்டு விடுவேன், அதை உண்டு வாழுங்கள், உங்கள் ஆயுள் முடியும் வரை. அதனால் சிங்கங்களே இனி மான்களை கொல்லாதீர்கள், மான்களே புற்களை மேயாதீர்கள், நரிகளே இனி சேவலை கொல்லாதீர்கள், அவர்களுடன் சேர்ந்து விளையாடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அதனால தான் உன்னை விளையாட கூப்பிட்டேன், இனி கொல்லாமையை ஏற்று அனைவரும் ஒற்றுமையாய் வாழலாம் என்றது நரி. அப்படியா, கடவுள் சொன்னார், ரொம்ப சந்தோஷம், இருந்தாலும் இன்னைக்கு எனக்கு ரொம்ப களைப்பாக இருக்குது, விளையாட என்னால் வர இயலாது, இன்னொரு நாள் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிடுச்சு அந்த சேவல். அப்போது நரி என்ன சொன்னிச்சு, சேவலாரே நீ என்னை நம்ப மறுக்கிறாய், கடவுள் நமக்காக இந்த சலுகையை அளித்து எல்லோருக்கும் ஒற்றுமையாக ஒருவரை ஒருவர் தாக்காமல் கொல்லாமல் வாழச் சொல்லி சென்றிருக்கிறார் என்றால் அதை நீ நம்ப மறுக்கிறாய் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது அப்படின்னுச்சு. அதையும் கேட்ட சேவலர், அப்படியெல்லாம் இல்லை, கடவுள் சொன்னதாக நீ என்ன சொல்லுகிறாயோ அதை நான் நம்புகிறேன், அவர் வந்தாரோ இல்லையோ, நீ எப்போது இந்த விரதத்தை கடைபிடிக்கிறேன் என்று சொன்னாயோ நான் நம்புகிறேன்,
உன்னுடன் என்னால் இப்போது விளையாடும் மூடில் இல்லை, மிகவும் களைப்பாக இருக்கிறது. கடவுள் உன்னை விளையாடத்தானே சொன்னார். அப்படியானால் உன்னை பார்த்தபடியே ஒரு சிறுத்தை வந்து கொண்டு இருக்கிறது, அதனுடன் போய் விளையாடு அப்படின்னு சொல்லிடுச்சு. உடனே அந்த நரி அங்கே நிற்குமா என்ன? ஒரே ஓட்டம், அந்த நரி ஓடிவிட்டது. இந்த கதை நம் கௌரவத்தை குறைக்க விரும்புவர்கள், நம்மை கீழிறக்க விரும்புபவர்கள், தெருவில் புரட்டி போட விரும்புவார்கள் கடவுளின் பெயரையும் பயன்படுத்த தயங்க மாட்டார்கள் என்பதை நமக்கு உணர்த்தும். இப்படித்தான் பல வேளைகளை தெய்வங்களை கூட பயன்படுத்தி கொண்டு பிறரை தாழ்த்தி பேசக்கூடிய அளவிலே இன்றைய மதம் கூட வளர்ந்து வருகிறது என்று தான் சொல்ல வேண்டும். மதங்கள் பிரிந்த மற்றும் அழிந்ததற்கான காரணங்களை காண முற்படும் போது அம்மாதிரி நரித்தந்திரம் செய்துதான் பல மதங்களை புதிய மதங்கள் அருகியோ இல்லை அழித்தோ வந்தன என்பதையும் சமய வரலாறுகளை புரட்டினால் வெளிப்படையாக தெரியும். இவ்வகையிலே பல மதங்கள் அழிந்தன என்பதை விட அது தோன்றிய பிரதேசத்திலும் அழிக்கப்பட்டன என்பதே உண்மை. இது ரொம்ப கொடுமையான விஷயம். உலகில் அழிந்த மதங்கள் அப்படின்னு பார்த்தா அந்தந்த பிரதேசத்திலையும் தோன்றி அங்கே அழிஞ்சு போச்சுது. பண்டைய ரோமானிய மதம் அப்படின்னு ஒன்று இருந்தது. அந்த பண்டைய ரோமில் அது பின்பற்றப்பட்ட பல கடவுள் நம்பிக்கைகள் கொண்ட ஒரு மதம் அது. அந்த ரோமானிய பேரரசின் வீழ்ச்சியுடன் படிப்படியாக குறைந்து விட்டது அப்படிங்கிறது அதனுடைய வரலாறு தெரிவிக்கிறது. எட்ரூஸ்கன் அப்படின்னு ஒரு மதம் இருந்தது. அதுவும் ரோமாபுரியில் தான் இருந்தது. அதுதான் அந்த பண்டைய ரோமானிய மதத்தை அழித்தது. என்ன ஒரு விஷயம்னா, அந்த எட்ரூஸ்கனையும் பின்னாளில் அதே ரோமானிய பேரரசின் வீழ்ச்சி வரும்போது அதுவும் அடைந்து விட்டது. நியோபலிதம் அப்படின்னு ஒரு கிரேக்க தத்துவத்தின் வடிவம் அது. அது கிமு நூற்றாண்டில் அலெக்சாண்ட்ரியாவில் இருந்த ஒரு மதம். பெரும்பாலும் கிரேக்க தத்துவத்துடன் இணைக்கப்பட்டது. கிரேக்க மதத்தில் எழுச்சி வரும்போது அதுவும் வளர்ச்சி அடைந்ததோ இல்லையே, இன்றைக்கு அது காணாமலே போய்விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். இதெல்லாமே ஹிஸ்ட்ரியில் தான் இருக்குது. கிரேக்க பழமைவாத மதம் அப்படின்னு ஒன்று இருந்தது, நோர்ஸ் மதம் அப்படின்னு இருந்தது. இப்படியாக நம்ம பார்க்கும்போது கிறிஸ்துவம் அப்படிங்கிற இயேசுநாதர் சிலையில் என்னைக்கு அறையப்பட்டு பின் எழுச்சி பெற்றதுடன் முன்னாளில் இருந்த பழமையான பல மதங்கள் காணாமல் காட்டிலே அடித்து சென்று விட்டன அப்படிங்கிறதான் வரலாறு தெரிவிக்கிறது. சமகாலத்தில் தோன்றிய இஸ்லாம் முதலிய மட்டுமே, அதுவும் மோசஸ் வழியிலே வந்ததுனால அந்த அப்ரஹாமிக் ரிலிஜியன் மட்டும்தான் இன்றைக்கு உலகளவிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. மற்றதெல்லாம் காலி. ஆல்மோஸ்ட் இன்னும் சொல்ல போனால் சர்வேவல் கிடைச்சா போதும் அங்கங்கே ஒளிந்து வாழக்கூடிய மதங்கள் தான் இருக்கின்றன அப்படின்னு சொல்லணும். அதில் ஒளிந்து வாழாமல் எப்படி இருக்கிறதுங்கிறத கற்றுக்கொண்ட ஒரு மதம் சமணம். மேலும் இந்த மதங்கள் தவிர பல சிறிய மதங்களும் தோன்றி மறைந்துள்ளன. சார்வாகத்திற்கு பின், அதுக்கு முன்னாடி சார்வாகம்னு ஒன்று இருந்தது. அது வேதத்தை மறுத்தது, இன்னும் கடவுளையே மறுத்தது. அந்த இயக்கம் அது போனதுக்கப்புறம் அப்படின்னு சொன்னாக்கா சமணம், பௌத்தம், ஆசீவகம் போன்ற ஞானியரின் தத்துவத்தை பின்பற்றிய இயக்கங்கள் தோன்றின. அதுலேயும் ஆசீவகம் அழிந்து விட்டது. பௌத்தம் மிகவும் அருகிவிட்டது, வெளிநாட்டுக்கு சென்று விட்டது. அது ஏற்றுமதி செஞ்சு அனுப்பிச்சிட்டாங்க இங்கேருந்து. சமணம் மட்டுமே தங்கள் பெருமைகளை உலகுக்கு பறைசாற்றும் அளவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம். அது எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத சென்சஸ் எடுத்து பார்த்தா தான் நமக்கு தெரியும். இன்றைக்கி இருக்கக்கூடிய அளவிலே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை மக்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா 0.12% தான் நம்ம இருக்கோம். இன்றைக்கி சமண மதம் இருக்கிறது தமிழகத்திலே 0.12, வெறும் 12% கூட இல்லை, 0.12% தான் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். அதை விட கொடுமை என்னான்னு கேட்டீங்க, இந்திய அளவிலே நாம் பார்த்தா சுதந்திர இந்தியா அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட 40 கோடி மக்கள் இருந்தார்கள்னு சொல்லுவாங்க. 35லேருந்து 40 கோடி. இன்றைக்கி 135 தாண்டி 137க்கு போயாச்சு நாம். ஆனால் சமணத்தின் ஜனத்தொகை பார்த்தா விகிதாச்சாரத்தில் அன்னையிலேருந்து குறைஞ்சிக்கிட்டே தான் வந்திருக்கு. அந்த அளவிலே தான் நாம் அருகி கொண்டு இருக்கிறோம். அதை வளர்ச்சி பெறுவதற்காக போராடுகிறோம். திருப்பியும் வளர்ச்சிகளை குறைந்து கொண்டே தான் வருகிறோம். இதுதான் உண்மையான சமண வரலாறு. நாம தான் பெருசாக வாழ்ந்து கொண்டிருப்பதாக சொல்லி கொண்டு அழைக்கிறோம். ஜினவரம் இன்றும் ஜினர் வகுத்த அறவழியில் 2 அறத்தடுப்பு அரண்களுக்கு இடையே நடைபோட்டு செல்பவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதால் இன்னும் வரலாற்றில் அழிபடாமல் இருந்து கொண்டிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும்.
நவீன காலத்தில் கூட வேறு சில மதங்கள் அவற்றின் முக்கியத்துவத்தை இழந்து வருகின்றன. இதில் சமணமும் சேர்க்கப்படும் அவலமும் நிகழலாம் அப்படிங்கிறது தான் இன்றைய சினாரியோ. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கும்போது அந்த அழிந்து போன மதத்தில், அதுலேயும் தமிழகத்தில் அழிந்து போன சமணமாகவும் இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு அச்சம். ஏன்னா வரலாறை படித்தாக்கா நமக்கு சமண வரலாறு மட்டும் இல்லை, மற்ற மதங்களின் வரலாறையும் பார்க்கணும். கோட்டைக்குள்ளே குத்துவட்டு வந்த எந்த ஒரு அமைப்பும் வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை. இது என்னுடைய தொழிற்சங்கத்தில் ஏற்பட்ட ஒரு எச்சரிக்கை. அதனால தான் சொல்கிறேன், சமண மதத்தில் அதிகமாக குத்துவெட்டு வந்துருச்சு. வீரர்களுக்கு இடையிலேயே குத்துவிட்டு வந்திருக்கு, தலைவர்களுக்கு இடையே குத்துவிட்டு வந்து விட்டது. இந்த மாதிரி போயிட்டே இருந்தால் கண்டிப்பாக நாம் அருகி போகிறதில்ல, அழிந்து தான் போவோம். அதுக்குள்ளே நம்மளாம் மோட்சத்துக்கு போக முடியுமா என்ன? அதையும் எனக்கு தெரியல. இது இன்றைய நிலையில் காணும்போது கேட்கும் எச்சரிக்கை மணி, முன்னறிவிப்பு. அதை பற்றி எனக்கு என்ன கடப்பாடு உள்ளது? நான் சாகும்போது சமணனாக இருப்பேன் அப்படின்னு கூட நானும் இருந்துட்டு போகலாம். இருந்தாலும் மனசு கேட்கல ஒரு சில வார்த்தைகளை உங்கள் முன் வைத்து கொண்டிருக்கிறேன், அவ்வளோதான். அதனால் எனக்கு சில பிறவியிலேயே மோட்சம் கிடைத்து விடலாம், இப்படி சிலர் நினைக்கிறார்கள். நானும் அந்த வழியில் பயணிப்பவன் தான். இருப்பினும் தற்போதைய சமண வாட்ஸ்அப் ஊடகங்கள் சிலவற்றில் என்னையும் இணைத்து மதத்தின் மீதான என் அக்கறையை, ஜனவரத்தின் மீது உள்ள பற்றை சுட்டிக்காட்ட செய்யும்போது என்னால் வாளாக இருக்க முடியவில்லை. நீ எங்கேயோ தொலைவில் இருக்கிற, நீ முதலில் சமண கோட்டைக்குள் இருப்பவனே இல்லை என்று கூறுபவர்களும் சிலர் இருக்கவே செய்கிறார்கள். அவங்க தான் முத அழிவுக்கு காரணமானவர்கள். ஆனால் வளர்ப்பதாக சொல்லிக்கொண்டு அலைகிறார்கள். அவர்களுக்கு மதம் அழிந்தாலும் தன் பதவி அந்தஸ்து அழியக்கூடாது என்ற நிலைப்பாட்டிலே இந்த வட்டத்திற்குள் வாழ்ந்து வருவார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். எல்லா மதத்திலும் இயக்கத்திலும் சில புல்லுரிமைகள் இருக்கவே செய்வார்கள். அவர்களை பொருட்படுத்தாது இருந்தால் மட்டுமே சமணம் மட்டுமல்ல பல பாரம்பரிய மதங்களும் அழிந்துவிடும் என்ற ஆதங்கத்துடன் இந்த உரையை உங்கள் முன் வைக்கிறேன். நெஞ்சு பொறுக்குதில்லையே என்ற ஒரு உள்ளே இருக்கக்கூடிய வருத்தத்தின் ஏற்பட்ட வார்த்தைகள் தான் இவை. மேலும் மதங்கள் தங்கள் தூய்மையை நாளாக இழந்து கொண்டே வருகிறது. அப்படி இல்லை என்றால் அது சீக்கிரமே அழிந்துவிடும் என்றும் கருதப்படுகிறது. இதில் சமணம் மட்டும் விதிவிலக்கு அல்ல. அது எதனால்? போக்குவரத்து சாதனங்கள் அதிகமாக போய்விட்டது. இங்கே இருக்கிற மக்கள் அங்கே போக ஆரம்பித்தாங்க, அங்கே இருக்கிறவங்களாம் இங்கே வந்தாங்க. வந்தேரிகள் மதத்தின் தத்துவங்களின் விளக்கங்களை அறியாமல் அப்பப்போது அந்த வட்டாரத்தில் நிலவிய பாரம்பரிய சமய சடங்குகள் மட்டுமே அவர்களிடம் நிலைத்து நின்றன. அடிப்படை தத்துவம் அறியாமல் சடங்கை சம்பிரதாயமாக தொடர்வதும் வாடிக்கையான ஒன்றுதான். அது சமணத்திற்கு மட்டும் என்ன விதிவிலக்கா? இதுலேயும் அப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது. மூலத்தில் ஞானியர் சொன்ன வாழ்வியல் வழிகாட்டுதலில் ஒரு சில மட்டுமே அடையாளமாக தென்படுகிறது இப்போது, அப்படிங்கிறது தான் உண்மை. தத்துவங்கள் கூட அதற்கேற்ற அளவில் பொருளை தருவதாக அறிவாரிகளும் அதை தன் பக்கம் வளைத்து செல்வதும் வழக்கம்தான். அதுவும் தவிர்க்க முடியாத ஒன்றுதான், அதையும் நாம் ஏற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்ல, சமய செயல்பாடுகளிலும் சடங்குகளிலும் ஏற்பட்ட மாற்றங்கள் பிற்காலத்தில் ஒரே மதத்தில் பல பிரிவுகளையும் தோன்ற செய்துவிட்டன என்பதும் நிதர்சனம். அந்த நிலையில் எந்த ஒரு பிரதேசத்தை ஏற்படுத்தி பார்த்தாலும் மேலும் பல பிரிவுகள் தோன்றவே செய்யும் என்பதையும் எவரும் மறுக்க இயலாது. போதிய மத உறுப்பினர்களை கொண்ட மதங்களுக்குள் இந்நிலை வரும்போது மூல மதத்தின் அடையாளம் ஒவ்வொரு பிரிவிலுமே காணப்படும். ஆனால் தமிழ்ச்சமணம் போன்றிய அழகிய கூட்டத்திலே இது போன்ற செயல்பாடுகள் சடங்குகளில் மாற்றம் ஏற்பட்டால் பிரிவுகள் தோன்ற வழியில்லை, மாறாக கொஞ்சம் கொஞ்சமாக அழிவை நோக்கி செல்லும் அபாயம் உள்ளதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் முற்காலத்தில் எவரும் இந்த வழிமுறையை ஆதரிக்கவில்லை. உலகளாவிய மதத்தின் மூல சடங்குகள் செயல்பாடுகளை தமிழகத்தில் மதமாற்றம் பெற்றவர்கள் ஏதோ ஒரு சிலவற்றை மட்டும் வைத்துக்கொண்டு மற்றவற்றை செயல்பாடுகளை இங்குள்ள தமிழ் பாரம்பரிய செயல்பாட்டுடன் இணைத்து கடைபிடிப்பதை இப்போதும் காணலாம். அதை பல தமிழ் இலக்கியங்களை படிக்கும்போது நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்டவர்களே பெருவாரியாக மதத்தில் இருப்பார்கள். மூலத்தை அப்படியே தூய்மை மாறாமல் கைக்கொள்ள முனைபவர்கள் மிகச் சிலராகத்தான் எல்லா மதத்திலுமே இருப்பார்கள். அதிலும் பெரும்பாலும் துறவற நெறியாளர்களாக அவர்கள் காணப்படுவார்கள். இது காலத்தின் கட்டாயம். ஒரு மதம் ஃப்ளரிஷ் ஆகணும்னா வேறு வழியே இல்லை.
அது இல்லைன்னா அந்த சூழலில் ஏற்படும் சூறாவளியில் அது அடித்து சென்றுவிடும் அபாயம். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் இருந்து கொண்டு தான் இருக்கும். இப்போ கிறிஸ்துவத்தை எடுத்துக்கொண்டால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவம் எப்படி இருக்குன்னு கேட்டாங்கன்னா, சாதாரண ஒரு ஆலயம் போல கிட்டத்தட்ட கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் துவஜமரம் கூட இருக்குது. அதற்கு துவஜ பூஜை கூட போட ஆரம்பிச்சிட்டாங்க. கிறிஸ்துவத்தில் அதெல்லாம் சுத்தமாக மூலத்தில் கிடையவே கிடையாது. ஆலய தோற்றம் கூட திராவிட பாரம்பரிய வடிவத்திலே அமைப்பதை இப்போல்லாம் பார்க்கலாம். டூம் ஷேப் வந்துருச்சு, கலசம் வந்துருச்சு, இதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் கிடையாது. எல்லாம் இப்போ வந்துருச்சு. இன்னும் சொல்லப்போனால் பலிபீடம் கூட சில இடத்துலலாம் வைக்கிறாங்க. இந்துக்களின் சடங்கு முறைகள் கூட வேளாங்கண்ணியில் இப்போது தொடர்ந்து நடந்துவிட்டு கொடுக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். ரோம் நகரில் உள்ள பூஜை முறைக்கும் இங்கே நிறையவே வேறுபாடுகள் உள்ளதாக அங்கேருந்து வர்ற பாஸ்டர்லாம் கடந்து புலம்பிட்டு போவான். நான் பார்த்துருக்கேன். ஏன்னா எங்கள்கிட்ட அக்கௌண்ட் வச்சுருப்பான், ஆங்கிலத்திலே பேசிட்டு போவான். இது வேறு வழியில்லை. சடங்குகள் தமிழ் பாரம்பரியத்தின்படி நிறைவேற்றப்பட்டால்தான் இங்கு அந்த மதம் வாழ்வதோடு தழைக்கவும் செய்யும் அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்குது. அதனால் கிறிஸ்துவம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னால் தமிழ் பாரம்பரிய சடங்கு சம்பிரதாயத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுங்கிற உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லையே மதம் அழிந்துவிடும் என்ற உண்மையை அறிந்திருப்பதால் அப்படியே கலாச்சார மாற்றத்தை ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் இங்குள்ள மத குருமார்களும். இது சமண மதத்துக்கு மட்டும் விதிவிலக்கு இல்லை. நாம் இப்போ வச்சிருக்கிற சடங்குகள் நம்மளுடைய மூல சங்கத்துக்கோ இல்லை நம்முடைய தத்துவத்துக்கு பொருந்தாத பல சடங்குகளை நாம் வைத்துக்கொண்டு தான் இருக்கிறோம். அது பெரும்பாலும் பல பேருக்கு தெரியாது. அதை தெரிந்து கொள்ளவும் யாரும் முயலவும் இல்லை. ஏன்னா தத்துவத்தையும் நாம் என்ன பூசை முறைகள் செய்கிறோம், நாம் மதங்களில் என்னென்ன விசேஷங்கள் செய்கிறோம், அதில் சடங்குகளுக்கும் ஒற்றுமை இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா பல வேற்றுமைகள் காணும். ஆனால் அது அவசியம் வேண்டும், வேற வழியே கிடையாது. சடங்குகளில் வித்தியாசம், ஆலய கட்டமைப்புகளில் மூலத்தை ஒப்பிடும்போது அதிக மாற்றங்கள் தோன்றவே செய்யும். எந்த ஒரு மதத்தின் சடங்கு சம்பிரதாயங்களிலும் காணும் மாற்றங்களை கவனத்தில் கொள்ளாமல் முக்கியஸ்தர்கள் செயல்படும்படி எல்லோருமே கேட்டுக்கொள்வார்கள் அந்த மதத்திலே. ஏன்னா அவங்க முணுமுணுச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. தூய்மை போயிடுச்சுன்னு தான் சொல்லுவாங்க, வேற வழி இல்லை. இல்லைன்னா சர்வைவல் ப்ராப்ளம். சமணம்ங்கிறது சர்வைவ் ஆகாது. இல்லையெனில் இங்கு மதங்களை பின்பற்ற தொடங்கி விடுவார்கள் என்ற எச்சரிக்கையும் அடங்கி உள்ளது. இல்லைன்னா இங்கே என்ன இருக்கோ ப்ரிவேலிங்கில் எது லீடிங்லேயே அந்த பக்கம் மாறிடுவோம் எல்லாரும். இது இப்போ தொடர்ந்து சமணத்தில் கூட நடந்து கொண்டு இருக்கிறது. சமணம் உருவாக்கம் பெற்ற பிரதேசம் வேறு, அதை நம்ம மறக்கக்கூடாது. அதில் கடவுளாக வணங்கப்படும் உத்தம புருஷர்கள் எவரும் இந்த பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் இல்லை என்பதுதான் உண்மை. அதை நாம் பிரதம யோகத்திலே சொல்லி கொண்டு தான் இருக்கிறோம். நாயன்மார்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆழ்வார்கள் போல இங்கே யாருமே கிடையாது. அப்படி யாரும் இருந்தாலும் அவர்களை போற்றுவதும் கிடையாது. முற்காலத்தின் இதன் கொள்கையை பலரும் ஏற்று வாழ்ந்தார்கள். ஏனென்றால் அகிம்சை கொள்கை அது முக்கியமான கொள்கை எல்லாருக்கும். இவர்கள் அனைவருக்கும் பரஸ்பர நட்பையும் உதவியையும் வாழ்வாதாரத்தையும் வளர்ச்சி அடைய செய்வதே இந்த அகிம்சை கொள்கையின் அடிப்படையான கொள்கை. அதை எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் இங்கே சமணம் அப்படின்னு சொல்லி கொண்டு அது ஃப்ளரிஷ் ஆகிட்டு இருக்குங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். அதனால ஒற்றுமை உணர்வை இயல்பாகவே அந்த அகிம்சையை நமக்கு வழங்கும். தமிழகத்திலே வாழ்ந்த இப்போதைய மாந்தரிடையே ஏற்படுத்தியது சமணம் என்பதையும் பழைய வரலாறை நம்ம படித்தாதான் தெரியும். எவ்வளவோ பக்தி இயக்கம்லாம் வாரி அணைச்சிட்டு அழிக்க பார்க்கும்போது கூட சில பேர் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். சொன்னால் அந்த அகிம்சை தான் நம்ம ஒற்றுமையாக வாழ வைத்து கொண்டிருக்கிறது. அவர்களுடன் சேர்ந்து வாழவும் நமக்கு கற்பித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. அவர்களுக்குள் வேற்றுமை பாடுபட்ட சிலரின் சதி செயலால் சமணம் அழிவை நோக்கி செல்ல தொடங்கியது இந்த சேவல் நரி கதையை போலத்தான். அவர்கள் எப்படி அந்த நரி தந்திரமாக அந்த சேவலை அழிக்க பார்த்ததோ, அந்த சேவல் அதனுடைய வாய்க்குள் மாட்டாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனா அது சமணமும் ஒரு உதாரணம் தான். மேலும் சமணம் இங்கு பரவுவதற்கு முன் இங்கிருந்த நாட்டார் வழிபாடுகளை தங்கள் கொள்கைக்குள் கொண்டு வந்து இணைத்து அவர்களுடன் பாரம்பரியமாக உறங்கிக் கொண்டிருந்த இந்த பழைய தெய்வ உணர்வுகளை அப்போதைய சடங்குகளுடன், அப்போ ப்ரீவைலிங்கில் என்னென்ன நம்மள்கிட்ட ரிச்சுவல்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ் இருக்கோ அதை இங்குள்ள பிரதேசத்திற்கு தகுந்தாற்போல் இணைத்து விட்டதால் பலரும் அதே சடங்கு முறையில் புதிய தெய்வ கொள்கையை ஏற்க தொடங்கினார்கள் என்பதும் வரலாற்றை படிக்கும்போது தான் நாம் தெரிந்து கொள்ளலாம். இல்லாட்டினா இப்போ நம்ம தூய்மையாக சடங்குகளை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற செயல்பாட்டில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது உண்மை அல்ல.
அவ்வாறு இருந்தும் அகிம்சை கொள்கையை விடாப்பிடியாக கடைபிடித்தவர்கள், பகுத்து கொண்டு பல்லுயிர் ஓம்புதலை ஆழமாக பின்பற்றியவர்கள், அப்போதிருந்த சமண கொள்கைகளை விளக்க மனமின்றி புதிய கொள்கையை மறுத்தார்கள் என்பதுதான் உண்மை. அவ்வாறு புதிய கொள்கையை மறுதளித்தவர்கள் பலரும் கொடுமைகளுக்கு ஆனார்கள் என்பதும் வரலாறு தெரிவிக்கிறது. அப்படி இருந்தும் மறைந்தும் இருந்தும் வாழ்ந்தவர்கள்தான் இப்போதைய சமணர்களை காணும்போது நாம் தெரிந்து கொள்ளலாம். இன்றைய தமிழ் சமணர்களின் எண்ணிக்கையில் அருகே காணப்படுவதும் இந்த பக்தி இயக்கத்தினால்தான். அன்று பதுங்கி வாழ்ந்தவர்களே இன்றைய தமிழ் சமணர்கள் ஆவார்கள். பல ஆட்சி காலம் இடையிலே வந்திருந்தாலும் அவற்றிலிருந்து தப்பித்தந்து அரும் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அச்சத்தை விளக்கினார்கள் அப்போது மறைந்து வாழ்ந்த சமணர்கள் என்பதுதான் உண்மை. ஏனெனில் அனைத்து தமிழர்களுமே அடிமைப்படுத்தப்பட்டார்கள் அப்போது. அப்போ எல்லா மதத்தினரும் ஒன்றாகிவிட்டார்கள். அந்த அடிப்படையில் நமக்கு தாக்குதல் குறைந்தது ஆங்கிலேயர் நம்மை ஆட்சி செய்ய வந்தபோது தான். அது வரைக்கும் நாமெல்லாம் பதுங்கி தான் இருக்க வேண்டிய காலகட்டத்திலே இருந்தோம் அப்படிங்கிறது தான் உண்மை. அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் இல்லை என்றாலும் அதுதான் உண்மை. இது மத துவேஷத்தை குறைத்தது யாராலன்னு கேட்டிங்கன்னா ஆங்கிலேயின் உள்ளே வந்ததுனால தான். அப்போ தான் எல்லா மதமும் சம்மதமாக மாறியது பாரதத்தில். இதுக்கு ஆங்கிலேயன் நமக்கு பயன்பட்டான் என்பது தான் உண்மை. அதுபோல் இப்போ வேறு யாராவது நுழைஞ்சாதான் நாம் ஒன்று சேருவோம் போல ஒரு கட்டாய சூழல் நமக்கு வந்திருக்கிறது. மிகவும் அருகிய சூழ்நிலையிலே இன்றைய சமணர்கள் வாழ்ந்தாலும், பிற மதத்தின் தாக்குதல்கள் மீண்டும் மீண்டும் இடையிடையே வந்தாலும், ஜனநாயகம் என்ற கட்டமைப்பில் உருவான மதச்சார்பின்மை கொள்கை ஒரு முக்கிய அம்சமாக இருப்பதால் மறைமுகமாக தாக்குதல் இருந்தாலும் கூட அதிலிருந்து தங்களை பாதுகாக்கும் சமணர்கள் ஆங்காங்கே வாழ்வதை இப்போதைய நினைவு சில்லங்கள் அழியாமல் இருப்பதை காணும்போது நாம் தெரிந்து கொள்ளலாம். கொஞ்சம் நீட்டமாக தான் போச்சு இந்த சென்டென்ஸு. அதை இன்னொரு தடவை நீங்கள் கேட்டிங்கன்னா புரிஞ்சுக்கலாம். கூடுதலாக சிறுபான்மை அந்தஸ்தை தமிழக அரசும் வழங்கியதால் உரிமைகள் மறுக்கப்படாமல் முன்னேறி வருவதும் அனைவரும் அறிந்த உண்மையே. அதற்காக அரசாங்கத்திற்கு நாம் நன்றி சொல்லவும் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா நம்ம சுத்தமாகவே நசுக்கி ஒரு பக்கம் டப்பாவை நசுக்கிறது மாதிரி தூக்கி போட்டுருவோம் ஸ்கிராப்பில். மேலும் அதை சரியான முறையில் பாதுகாக்கவும் நாம் முனைப்புடன் செயல்பட வேண்டும் அப்படிங்கிற உண்மையையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாமளே நம்ம டப்பாவை நசுக்க ஆரம்பிச்சிட்டோம். இது என்ன கொடுமையான விஷயம்னு எனக்கு தெரியல. கவர்மெண்ட்டு நம்மளை பாதுகாப்பு கொடுக்குது, இல்லை நீங்கள் என்ன பாதுகாப்பு கொடுத்தாலும் நாங்கள் எங்களை அழிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விவேகமான முதியோர்களை வைத்திருக்கிறோமா இல்லை கொடுமையான மனிதர்களை வைத்திருக்கிறோமா அப்படிங்கிறது தான் புரியவே இல்லை. இது ஏன் இந்த நிலையம் நமக்கு ஏற்பட்டது அப்படின்னு தான் தெரியல. கவர்மெண்ட்டு நமக்கு சப்போர்ட்டாக இருக்குது, ஆங்கிலேயன் சப்போர்ட்டாக இருந்திருக்கிறான். இன்றைக்கு நிலைமை என்ன? அருகி கொண்டு தான் இருக்கிறோம். ஏன் வளர்ச்சி அடையலை? இதுக்கு காரணம் அவங்கவுங்களுக்கு தெரியும். இதை வெளிப்படையாக இதில் சொல்லவும் முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வைத்து விட்டார்கள். அப்படி நான் சொன்னேன்னா 2 கட்சிக்காரனுக்குமே என்ன பிடிக்காது. வெவ்வேறு கட்சிகள் மனசுக்குள்ளே இருந்தால் கூட அத்தனை கட்சிக்காரங்களுக்கும் எங்கிருந்தோ அந்த தெக்குத்தியான் இவன் ஏன்டா இதை பேசுகிறான்னு கூட பேசுவாங்க. அந்த நிலைமையில் வேற்றுமை நம்மள்கிட்ட விலை பேசப்பட்டு இருக்கிறது என்றுதான் உண்மை. சமணம் அருகே போன நிலைக்கு காரணம் எந்த கடவுளும் ஞானியும் அவர்களுடைய கொள்கையும் இல்லை. இன்றைய அரசாங்கத்தில் தனக்கு முன்னுரிமையை அளிக்க வேண்டி சிலர் பழைய சமயத்தின் பேரில் நிகழ்த்திய சூழ்ச்சி என்பதும் பலருக்கு தெரிந்திருக்கலாம். அன்றிலிருந்து இன்று வரை சமணத்தை தூக்கி பிடிக்க படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நிதர்சனம். அதே சமயம் நமக்கு பக்கபலமாக பிற மத நண்பர்கள் நம்முடன் பயணிப்பதையும் நன்றியுடன் வரவேற்கிறோம். அவர்களை பாராட்டவும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். பொருளாதார ரீதியிலே பிற சமூகத்தை விட சற்று குறைவான நிலையில் தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் அனைத்து இடிபாடுகளை தாக்குப்பிடித்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை நிலை. முற்காலத்தில் சில சமயத்தினர் நமக்கு கொடுமைகளை அளித்திருந்தாலும் அவற்றை முற்றிலும் மறந்து, இதுதான் முக்கியமான விஷயம், இப்போதையவர்களுடன் இருக்கும் நல்ல குணங்களை போற்றி நட்புடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது ஏன்? நாம் அவங்கள்ட்ட அவ்வளோ பகைமையை காட்டணும், ஆனால் நாம் திண்ணீர் பூசிக்கிறோம், திருமண கூட நம்ம இட்டுக்கிறோம். எவ்வளோ என்ன சந்தனத்தை விட்டுட்டு மற்ற எல்லா விஷயத்தையும் கூட நம்ம கடைபிடிக்கிறோம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்காக. இதெல்லாம் ஏன்?
நம்ம சர்வைவல் ப்ராப்ளம். ஆனால் அப்படி இருந்தோம் நமக்குள்ளே ஏன் இவ்வளோ ஒற்றுமையின்மை? அதுதான் புரியல. அப்போ நம்மளே தான் நம்மளை அழித்து கொண்டு இருக்கிறோம். மற்றவர்களோட இணக்கமாக வாழ்வது, மத நல்லிணக்கத்துக்கு என்ன இலக்கணம் அப்படிங்கிறது நமக்கு நன்றாகவே தெரிந்திருக்கிறது. நாம் சிறுபான்மை அப்படிங்கிற ஒரு அச்சம் உள்ளே இருக்கிறது. நமக்குள்ள அச்சமற்ற பகைமை இருந்து கொண்டே இருக்கிறது. இதை எப்படி விளக்குவது? இதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் முடிவெடுக்கலை. ஏன்னு கேட்டால் அவங்க தலைவர்களாகவே இருக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கிறது. அவர்களுக்கு அப்படி ஒரு அதிகாரத்தின் மீது ஒரு பற்று, ஆணவம், வேற ஒன்றுமே எனக்கு சொல்ல தெரியல. அவர்களில் சிலர் இப்போது தீமை செய்தாலும் அதை ஒட்டுமொத்த சமூகத்தின் மீது திணித்து ஒதுக்காமல் அனைத்து மதத்தினரிடம் பகையை வளர்க்காமல் மத நல்லிணத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு சமூகம் இன்றைய சமண சமூகம் என்பதில் யாதொரு ஐயமும் இல்லை. இது நல்லாவே நமக்கு உள்ளங்கனி நெல்லிக்கனியாக தெரிகிறது. எல்லாரோடையும் நாம இணக்கமாகத்தான் இருக்கிறோம். முற்காலத்தில் தமிழகத்தில் நிலவிய வழிபாட்டு சடங்கு முறைகள் அப்படியே நம் மந்திரத்தை சொல்லி நம் ஞானியரை கடவுளாக மூலத்தில் இருத்தி வணங்கி கொண்டிருக்கிறோம். இதுதான் உண்மை. நம்மளுடைய கடவுள் சொன்ன தத்துவத்துக்கு நம்மளுடைய கோயில் கட்டுற முறையே வேற. நாம இங்கே இருக்கிற ப்ரிவேலிங் திராவிட பாரம்பரியம் என்ன இருக்கோ அதில் தான் கோயிலை கட்டியிருக்கோம். மூலத்தில் நாம் அந்த சாமியெல்லாம் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் நம்ம சாமி. கருவறை, கீழே இருக்கிற வேதிகை, எல்லா அளவுகளும் இந்துக்கள்னு நம்ம சொல்ல முடியாது. அதை பாரம்பரியமாக தமிழ்நாட்டிலே என்ன திராவிட பாரம்பரியம் இருந்ததோ அதைத்தான் நாம் வச்சிட்டு இருக்கோம். இங்கே சம்பிரதாயங்களும் சுற்றியுள்ள மதங்களில் என்ன உள்ளதோ அதை அனுசரித்தே நம் கொள்கைக்கு தொடர்பில்லை, சம்பந்தமில்லை என்று யார் சொன்னாலும் நாம் அதை கடைபிடித்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா மற்றவர்களோடு நாம் இணைந்து வாழ வேண்டும் அப்படிங்கிற உள்ளுக்குள்ள நமக்கு ஒரு துள்ளல் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அதற்கு காரணம் அது சர்வைவல் பிரச்சனை. இதை நாம் மூல கொள்கையில் ஆழ்ந்த ஞானம் உள்ளவர்கள் இடித்து கூறிக்கொண்டிருந்தாலும் கூட நாம் அதை கேட்பதில்லை. ஏனென்றால் பல மதங்களுடன் ஒற்றுமையாக நாம் வாழ வேண்டும் என்கின்ற நோக்கம்தான் என்பதை நாம் நன்றாகவே தெரிந்து கொண்டிருக்கிறோம். இதில் சொல்ல மாட்டோம். நம்ம கோயில் திருவிழானாலும் நம்ம போவோம், அந்த கோயில் திருவிழாவுக்கும் நம்ம போயிட்டு தான் இருக்கோம். அங்கே வர சாமிக்கும் சூடனை ஏற்றுறோம், மாலையை வாங்கி கொடுக்குறோம். இன்னும் சொல்ல போனால் கையில் அந்த பூக்கூடையோட எங்கள் ஊரில் நாங்கள் பார்த்தா கூட பிரதோஷத்தன்னைக்கு அந்த கோயிலில் நிற்கிறாங்க நம்ம சமண இல்லறத்தார்கள். அதை கண்கூடா நீங்கள் பார்க்கலாம். எல்லா ஊர்லேயுமே இன்றைக்கும் நடந்து கொண்டு தான் இருக்குது. சத்தியசாயை கும்பிடாதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? எந்த இயக்கத்தில் நம்ம சமண மதத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் நம்ம ஜீரணித்து கொண்டு அவர்களோட வாழ்கிறோம். நமக்குள்ளே ஏன் ஜீரணிக்க முடியல? இந்த கேள்விதான் புரியவே இல்லை நமக்கு. அப்போ அச்சத்தில் நம்ம அவங்களோட பழகிறோமா, இல்லை அதை நல்லிணக்கத்தோடு நம்ம பழகிறோமா? இது ரெண்டுக்கும் வேறுபாடு தெரியவில்லை நமக்கு என்று நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, தீயை மூட்டி வேள்வி என்று சொல்லி அதிலே சில தேவர்களுக்கு விருப்பமான திரவியங்களை அளித்து அவரை திருப்திப்படுத்தி தங்கள் வேண்டுதலை பூர்த்தி செய்ய முனைவதும் அறியாமை என்று கூறியவர்கள் யார்? நம்மளுடைய முழுதுணர் ஞானியர் தான். அதெல்லாம் காத்திலே போயாச்சு. எங்கே இருக்குது அதெல்லாம்? இன்றைக்கு அதுக்கு தான் முதலிடம் நம்ம கொடுக்குறோம். தேவர்கள் அவர்கள் பிரதேசத்தில் வாழ்கிறார்கள். அவர்களும் விலங்கு, பறவை போன்று தங்களுக்கென விதிக்கப்பட்ட செயற்பாட்டை மீற முடியாமல் வாழ்ந்து மடிபவர்கள் தான் அவர்களும். அவர்களால் ஒரு காலம் நம் விதியை வெல்ல வகை செய்ய இயலாது அப்படிங்கிறது நன்றாகவே நமக்கு தெரியும். அவர்களிடம் அவதி ஞானம் கூட இருக்கிறது. அந்த ஆற்றல் இருந்தால் கூட தனக்குத்தானே தனக்கு உள்ள கர்ம விதியை கூட அவனால் தடுக்க முடியாது. அவனுக்கான நியதியிலிருந்தும் அவன் விலகவும் முடியாது. இதையும் முழுதுணர் ஞானி நமக்கு சொல்லிட்டு தான் போயிருக்காரு. இருந்தாலும் அவர்களுக்கும் நாம் வேள்வி வைத்து தான் இன்றைக்கும் நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். இது தவறு என்று நாம் சொல்லவில்லை. ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் செய்கிறான், அதை நம்ம செஞ்சு தான் ஆகணும். இல்லைன்னா நம்ம வேறுபடுவோம். வி ஆர் ஆட் மேன் அவுட். நாம் ஏலியன். இதை நம்ம புரிந்து வைத்து கொண்டிருக்கிறோம். இது நமக்கே தெரியல, தொன்று தொட்டு நமக்கு வந்துவிட்டது. வேத மறுப்பை முதல் சொல்லியவர் மகாவீரர். வேதங்களைத்தான், அதர்வண வேதத்தை கூட நம்ம பாடோ பண்ணி மாந்திரிகம் கூட நம்ம ஆளுங்களே பண்ணுறாங்க, பெரிய ஆளுங்கள்லாம் இன்னைக்கு. அவ்வளோ கேவலமான வேள்வியிலே நம்ம இறங்கி விட்டோம். நமக்கும் வேள்விக்கும் சம்மந்தமே கிடையாது, யாகத்துக்கு சம்மந்தமே கிடையாது. அதுக்கான மந்திரங்கள்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால்
அது நல்ல வகையிலே அகிம்சை முறையிலே என்று சொல்கிறோம். ஆனால் முற்றிலும் வேள்வியை மறுத்து விட்டவர் இந்திரபூதி அதிலேருந்து வெளியில் வந்து தான் நமக்கு கணதரராக இருந்திருக்கிறாருன்னு வரலாறு இருக்குது. எது ரெண்டும் எண்ணத்தை வச்சாலும் முழங்காலுக்கு முட்டிக்கும் ஓட்டவே மாட்டேங்குது என்னை பொறுத்த வரைக்கும் நான் படித்ததில்லை. அப்படி இருந்தும் ஏன் நம்ம வேள்வியை நடத்தி கொண்டு இருக்கிறோம்? வேள்வி செய்வது தப்புன்னு நான் சொல்லலை. என்ன காரணம்? நாம் அப்படி இருந்தால் தான் மற்றவர்களோடு ஒற்றுமையாக வாழலாம். இந்த ஒரு விவேக ஞானம் நம்மிடம் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஏன் நமக்குள்ள ஒற்றுமையாக வாழ தெரியல நமக்கு? இங்கே என்ன வந்துடுது? இங்கே மட்டும் ஆணவம் ஏன் தலை தூக்குது எனக்கு புரியலை. அப்படி தூக்குச்சுன்னா வேற வெளியிலேருந்து நம்மளை அழிக்கிறதுக்கு ஆள் வரவே வேண்டியதில்லை. நமக்குள்ள நாம் அழித்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தானே உண்மை. இது ஏன் யாருக்குமே தெரியல? சம்பந்தப்பட்ட தலைவர்களுக்கும் தெரியும். எந்த தலைவர்களும் பல பிரச்சனைகளை தலையிடுறதே இல்லை. ஏன் ஏரியாவுக்குள்ளே எது வேணால் நடக்கும், நீ கிட்ட வராத. இதுக்கெல்லாம் தலைவர்கள் இத்தனை அமைப்புகளா? எனக்கு ஒன்றுமே புரியல. அந்த ஏரியாவில் நான் ரொம்ப தொலை தூரத்துலேருந்து பேசுகிறேன், தைரியமாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் மத்தியிலும் கூட பேசக்கூடிய தைரியசாலி தான் நான். இதெல்லாம் கொஞ்சம் கூட தெரியல. என்ன படிக்கிறோம் நம்மெல்லாம்? டெமோக்ரஸி படிக்கிறோம். டெமோக்ரஸி படி வாழ தெரியல நமக்கு தான். முதல்ல நாம் மற்றவங்களுக்கு சொல்கிறோம். நம்மளுடைய அறத்தை பற்றி எவ்வளோ படிக்கிறோம். வாழ்வதற்கான கலையை நாம் கற்று வைத்திருக்கிறோம். பிற மத தெய்வங்களை கூட நாம் வழிபாட்டு செய்து கொண்டு அந்த அளவுக்கு நமக்கு விவேகம் இருக்கிறது. நம்ம மத விஷயத்தில் மட்டும் நமக்கு ஒற்றுமையே இல்லை என்றால் நாம் எவ்வளோ புத்திசாலிங்கிறது தான் இங்கே தான் நல்லா வெளிப்படையாக தெரிகிறது. அவ்வாறான நம்ம பாரம்பரிய அடையாளங்களை தமிழக மக்களுடன் இணைந்து ஒற்றுமையாக இணக்கத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நம்முடைய உள்ள உறவில் இத்தனை பேதங்கள் ஏன் என்பதுதான் புரியவில்லை. மண்டையை பிச்சுக்க வேண்டியதாக இருக்குது. சில நேரத்தில் காரணத்தை சொன்னால் கண்டிப்பாக என்னை அடிக்க தான் வருவீங்க எல்லாரும். பிற சமூகத்திற்காக நம் அடையாளங்களை பலவற்றை தொலைத்து விட்டோம். ஆனால் நமக்குள்ள இருக்கும் பேதங்களுக்காக நம் ஆணவத்தை விட ஏன் தயங்குகிறோம்? அதுதான் புரியவில்லை. தமிழ் சமூகம் தன் அடையாளத்தை விட துணிகிறது. தம் அமைப்பிற்கிடையே பல அபிப்பிராய பேதங்களை பெருக்கிக் கொண்டே வந்து ஒன்றை ஒன்று அழிக்க துணிந்தது ஏன் என்றுதான் புரியவில்லை. இந்த நிலை தன் இனத்தை முழுவதுமாகவே அழிக்கும் முயற்சிக்கான ஆணவமாகவே முற்கால மத வரலாறுகள் நமக்கு எடுத்துரைக்கின்றன அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதில் சொன்னால் நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதை ஆழ்ந்து நல்லா அவதானித்து மேலே இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஆனால் அதை சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி தான் எல்லாருமே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஆண்டு காலமாக பல பேரையும் நான் சந்திச்சிருக்கேன், நேரடியாக பேசியிருக்கேன், தொலைபேசியில் சொல்லியிருக்கிறேன். இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இதெல்லாம் சரி பண்ணிடலாம் சார், ரொம்ப சுலபமான விஷயம்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்க தலைவராக இருந்து கொண்டே இருக்கிறார். தலைவர்களெல்லாம் நான் குறை சொல்லவில்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அமைப்புக்கு நல்ல லாயலாக இருக்கிறாங்க. ஏன் மற்ற அமைப்புக்கு வேண்டியதில்லைன்னு நினைக்கிறாங்கங்கிறது தான் எனக்கு புரியவே இல்லை. அது மட்டுமல்ல, இந்துக்களின் தெய்வங்களை சமண பௌத்த ஞானியர் போன்று ஆதியோகி, பரமகுரு இதெல்லாம் புதிய நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம அவங்கள்ட்டெல்லாம் நம்ம போகாமல் இருக்கோம். சத்குருவோட மீட்டிங்கில் அட்டன் பண்ணாதது யார்? எத்தனை பேர்? எனக்கு தெரிஞ்சு பல நாள் நான் அந்த ஆளோடைய புக்கெல்லாம் வாங்கி படிச்சிருக்கேன். மகரிஷி இயக்கத்தில் கூட என்னை கூப்பிடுவாங்க பேசுகிறதுக்கு. நான் போய் பேசுவேன். எனக்கு நல்ல மதிப்பு இருக்குது. இங்கே பேசுகிறத விட சமீபத்தில் போன வாரம் ஒரு வாட்ஸ்அப் குழு இதில் ஜூம் மீட்டிங்கில் சேலத்தில் ஒரு இயக்கம் இருக்குது. அதில் நான் எனக்கு முக்கியஸ்தனாக இருங்கன்னு சொல்லி எனக்கு சொல்லியிருந்தாங்க. அதனால் முடியாது, நான் சமணன், எனக்கு தேவையில்லை, அப்போ நீங்கள் ஏதாவது எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற ஒரு ஞானியை போன்றவர் என்னோட தொடர்பு கொள்வார் அடிக்கடி. சில சமண மத கருத்துக்களை கூட அவர் என்கிட்ட கேட்பார். அவங்க ஜூம் கிளாஸ் ரெகுலராக நடத்திட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டா நீங்கள் ஜூமை நடத்துங்க சார்னு கூட என்கிட்ட சொல்லுவார். இல்லை எனக்கு ஐடியா கிடையாது, நான் சமணன், எனக்கு சமணத்தின் மீது ஆழ்ந்த பற்று இருக்குது, நான் இதோட இருந்துட்டு நான் இப்படியே போய் சேர்ந்துருவேன். இப்படி தான் நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருப்பேன். ஏகப்பட்ட நூல்கள் போட்டிருக்கிறாங்க. நம்ம மனசில் இருக்கக்கூடிய என்ன ஒரு அழுத்தம் இருந்தாலும் அதை வெளியேற்றக்கூடிய அளவுக்கு தத்துவத்தை படித்து நமக்கு சொல்லக்கூடிய ஆற்றல் அந்த சேலத்தில் இருக்கிற ஆளுக்கிட்ட இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். எனக்கு ஒரு தடவை லாக் ஆகியிருந்தேன், அதுலேருந்து வெளியில் எடுத்து விட்டார் அவர். அவங்க நிறைய நூல்கள் போடுறாங்க, அதெல்லாம் நான் தான் திருத்தி கொடுக்குறேன். மாதம் ஒரு சந்திகை வருகிறது, அதை நான் ஆனால் அந்த மீட்டிங்கு நான் போகிறது கிடையாது. என்னை ஒரே ஒரு தடவை லாஸ்ட் வீக் கூட ஒரு ஜூம் மீட்டிங் நான் அட்டன் பண்ணேன். எத்தனை பேர் உட்காந்துருந்தாங்க, எத்தனை பேர் அந்த ஜூமில் அட்டன் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும். 1000 மெம்பர்ஸ், 782 மெம்பர்ஸ் ஜெயினிசம் கேட்டாங்க. இங்கே நம்ம எத்தனை பேர் ஜெயினிசத்தை கேட்டுட்ருக்கோம்?
இதில் தேவர்களை நம்பும் இந்து மதமும் ஞானியர்கள் வழிகாட்டுதலில் விடுதலை பெற்றை நம்பும் இருசாராரும் இதில் மயங்கி தம்மை மாற்றிக்கொண்டு திரிகிறார்கள். ஓஷா இருந்திருக்காரு, சிரிடி பாபா இருக்கிறாரு, இன்றைய கோவை சாமியார்கள் பல இருக்கிறாங்க, புட்டுபர்த்தியில் இருக்கிறாரு. இத்தனை மோட்ச பாதையையும் பின்பற்ற தொடங்கிய நம்முடைய சமணர்கள் ஏன் அப்படின்னு கேட்டால் நம்ம மேலே இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பு தாங்க. நம்மள்கிட்ட சரியான ஒற்றுமை இல்லை, சரியான ஒரு ரிச்சுவல்ஸ் இல்லை, எப்படி இந்த காலத்துக்கு ஏற்ற முறையில் மாற்றிக்கொள்ளவில்லை அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் அவங்கள்ட்ட இருக்கிறதுனால தான் பல பேரும் வெளியில் போய் கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. இன்னும் நிறைய பேர் வெளியில் போயிடுவாங்க, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் நம்மள்கிட்ட கேள்விகள் கேட்கும்போது பார்த்தாக்கா என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன பையன் ஒரு மாதத்துக்கு முன்னே என்ன கேட்டான், கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு எல்லாம் போயிட்டுருக்காங்க, உள்ளே நுழைஞ்சோன்னே நம்மளுடைய தேவதேவியர்கள் சன்னதி தான் முதல்ல இருக்கும், அதை சாமி கும்பிட்டான்னு இது என்ன சன்னதி அப்படின்னு கேட்டான். அவன் ஊர்லேருந்து வந்த பையன், இந்த மாதிரி அம்மன் சன்னதிப்பா அப்படின்னு. அப்போ சாமி சன்னதிங்கிறீங்களே எங்கே இருக்குதுன்னு கேட்டான் அவன். ஏன்னா அவனை சாமி சன்னதிக்கே அழைச்சிட்டு போல யாரும், அது நம்ம மதத்தை சேர்ந்தவன் தான் அந்த பையன், வெளியூர்லேருந்து வந்திருக்கலாம். இந்த கோயிலுக்கு வந்தால் இந்த சாமி கும்பிட்டு அப்படியே போயிடுறது அவன். இப்படியெல்லாம் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். அந்த மாதிரியான மாற்றம் இருந்தாலும் நாம் அவர்களை சமணர்கள் தான் நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம். மூலத்தில் இருக்கிறதே நம்ம மறந்தாச்சு. நாம் அடிதடிக்கு பயன்படக்கூடிய சாமியைத்தான் கும்பிடுறோம், அவங்களுக்கான வேலைகளைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் எதுக்காக? நம்மை நாம் அழிப்பதற்காக அல்ல, மற்றவர்களுடன் ஒன்றாக இணைந்து வாழ வேண்டுங்கிற அச்சம் இருக்குது நம்மள்கிட்ட. ஏன் அந்த அச்சம் நமக்குள்ளே இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. அதெல்லாம் செய்ய வேண்டாம் நான் சொல்லலை. இதை நாம் இங்கே பயன்படுத்துவது ஏன், பயன்படுத்தாமல் இருப்பது ஏன் அப்படிங்கிறது தான் கேள்வி. புற உலகில் சில உரிமைக்காக விவாத போக்கு சமூகத்தின் வளர்ச்சியை பெருக்கி உரிமையை வாங்கி தரும், அதற்காக பல வகையில் பாடுபட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதே நம் சமூகத்தில் ஏற்பட்டுள்ள பகையை வளர்த்து கொண்டே சென்றால் வளர்ச்சிக்கு வழிவகுக்காது. மற்றவங்கள்ட்ட உரிமைக்காக நம்ம என்ன விவாதம் வேணாலும் வைக்கலாம். விவாதத்துக்கும் கலந்துரையாடலுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது. பல பேருக்கு அது தெரியவே இல்லை. கலந்துரையாடல்னு ஆரம்பிப்பாங்க, விவாதத்தில் தான் அதை கொண்டு போய் நிறுத்துகிறாங்க. அது மற்ற மதத்தோடு நம்ம வச்சுக்கலாம். அவங்களுக்கு நடக்கக்கூடிய கலந்துரையாடலை விவாதமாக கொண்டு சென்றலாம். ஆனால் நாம் அந்த கலந்துரையாடலுங்கிற இலக்கணத்துக்குள்ளே தான் இருக்கணுங்கிறதே பல பேருக்கு இதில் எடுப்பிலே விவாதம் தான். தீவிரம் வேறு, தீவிரவாதம் வேறு. நமக்கு தீவிரவாதம் தான் பிடிச்சிருக்கு. தீவிரம் காட்டினா நம்ம மதம் நன்றாகவே வளரும். ஏன் வாதம் அங்கே வருது நமக்குள்ள புரியலை. இந்த தீவிரவாத போக்கை நாம் அறவே எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் உண்மையான என்னுடைய வேண்டுகோள். கோட்டைக்குள் குத்துவெட்டு நடைபெறும் அரணுக்குள் எதிரிகள் சுலபமாக நுழைவது எளிதாகும், இது வரலாறு சொல்லுகிறது. இந்த விவேகத்துடன் பரஸ்பரம் தங்கள் பிடிவாதத்தை விலக்கி ஒன்றிணைவதே முழு சமூகத்திற்கும் நன்மை பயக்கும். பல வகையிலும் சில மத தாக்குதல்களுக்கு ஆளாகி நம் மதத்தின் மீது உள்ள நம்பிக்கையை இழந்து வெளியேற தயக்கத்துடன் மதில் மேல் பூனையாக இருப்பவர்களும் நம்பிக்கையை முழுவதும் இழந்து நமக்கு முன்னே கண்கூடாக வெளியே செல்வதை கண்டுகொண்டுதான் இருக்கிறோம். அதனால் சமூகம் அருகிவிடும் அபாயம் எதிர்காலத்தில் ஏற்படச் செய்யும். என் ஆணவம் நிரம்பினாலும் பரவாயில்லை, சமூகம் அருகி போகட்டும் என்ற நிலையில் இருப்பவர்கள் தயவு செய்து கீழே இறங்கி வர வேண்டுகிறேன். மதத்தின் பிற அமைப்பில் உள்ள முக்கியஸ்தர்கள் மற்றும் நலம் கருதும் பெரியவர்கள் ஏனோ மௌனம் சாதிக்கின்றனர் என்பது புரியாத புதிராகவே உள்ளது. இது என்னுடைய ஆதங்க வரிகள் அல்ல, பல பேருடைய வெளிப்படையான பேச்சு. ஒரு சாராரை அழித்து மறுசாரார் என்ன சாதிக்கப் போகிறார்கள் என்பதுதான் புரியாத புதிராக உள்ளது. அதை எப்படி பின்னாளில் ஈடு செய்ய போகிறார்கள் அதுதான் முக்கியம். நம்மளதுல ஒரு ஆள் போயிட்டா ஒரு ஆளுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே இன்னைக்கு இல்லை. நம்மளே 10 பேரை வெளியில் தள்ளிட்டு இருக்கோம். 10 பேர் எங்கேருந்து கொண்டு வர போகிறோம்? ஒரு மேத்தமெட்டிக்கலாக பார்த்தா கூட எல்லாம் காலி ஒரு நாளைக்கு. நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். ஒவ்வொரு ஊரை எடுத்துங்க, சென்னையே எடுத்துங்க. நம்ம சென்னைக்கு எல்லாரும் வந்துட்டாங்கன்னா எல்லாரும் சென்னையில் இருக்காங்களா? எல்லாரும் நம்ம மதத்தில் தான் இருக்காங்களா? இதை யார் சென்சஸ் எடுக்கிறது? நம்ம சென்சஸ் எடுத்தால் எவ்வளோ பேர் இருக்கணும் தெரியுமா? போன வருஷத்துக்கு இந்த வருஷம் எத்தனை பேர் இருக்கும் நம்ம மதத்துக்குள்ள? இதற்கான சாத்தியக்கூறுகள் எதுவுமே இப்போதைய சூழ்நிலையில் தென்படவில்லை. எனவே கோபதாபத்திற்கு ஆணவத்தை விலக்கி சம்பந்தப்பட்டவர்கள் விவகாரம் செய்வதை
விவாதித்து கொண்டே இல்லாமல் கலந்துரையாடினால் கண்டிப்பாக நல்லதொரு முடிவை எடுக்கலாம். அதுவே இப்போதைய சமூக சூழலுக்கு நன்மை அளிக்கும். உலை பொங்கும் போது எரியும் கொள்ளியை எடுக்க முனைவதுதான் விவேகமான செயல். நான் தனி மனிதனாக பரிந்துரை செய்யலாமே ஒழிய வேற எதுவும் என்னால் கண்டிப்பாக செய்யவே முடியாது. முற்காலத்தில் மகாவீரர் என்ன சொன்னாரோ அதே வாழ்வியலையில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எனக்கு தெரிந்து நம் முதியோர்கள் பஞ்சகச்சத்தில் இருப்பாங்க. நாமெல்லாம் இன்றைக்கி என்ன போட்டுட்ருக்கோம்? கீழே ஃபுல் ட்ரவுசர் போட்டிருக்கோம், குழைய மாட்டிட்டு தான் போயிட்டுருக்கோம். பேண்ட் வந்துட்டோம். இப்போ நம்ம அப்படியேவா இருக்கிறோம்? குடிமி போயாச்சு, விதவிதமான கிராப், நம்மளுடைய அடையாளம் போயிடுச்சு. அப்போ அடையாளம் போயிடுச்சுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோமா என்ன? இப்போது தாடி மீசையை மழித்து விடுவார்கள். அப்போல்லாம் எல்லாருமே இன்றைக்கி பாய் மாதிரி எல்லாரும் தாடி வச்சுக்கிட்டு மீசை வச்சுட்டு அலைஞ்சிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்சம் நாளாக மீசை எடுத்துட்டோன்னா பாய் தான். சந்தன திலகம் அதெல்லாம் காற்றுல போயாச்சு. எந்த கோயிலுக்கு போனாலும் எடுத்து டக்கு டக்கு டக்குன்னு நம்ம நெத்தியில் இட்டு கொண்டு தான் இருக்கோம். ஏன்னா பக்கத்தில் இருக்கிறோம் நம்ம ஃப்ரெண்டு. நம்ம போகாமல் இருக்கிறோமா, இட்டுக்காமல் இருக்கிறோமா? இங்கே பேசும்போது இந்த ட்ரெஸ்ஸு, அங்கே போனால் அந்த ட்ரெஸ்ஸு, இப்படி தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா நம்ம தலையெழுத்து அது தப்புன்னு நான் சொல்ல வரல. ஜினாலயம் மட்டுமே தரிசனம் அப்போது. இப்போ எல்லா மத ஆலய தரிசனமும் நமக்கு தேவைப்படுகிறது. பெரும்பாலான வேண்டுதல், ஏன்னா நம்ம எல்லாருமே ஜைன தெருவை விட்டு வெளியில் வந்தாச்சு. பெரும்பாலான வேண்டுதல் எல்லாருக்கும் கந்த சஷ்டி கவசம் தெரியும், லலிதா சகசரநாமம் தெரிஞ்ச லேடிஸ் எனக்கு நிறையா பேர் தெரியும். நம்ம சகசரநாமத்தை சொல்கிறாங்களா இல்லையா, அவங்க முழுக்க முழுக்க அதை சொல்லுவாங்க. சமண தெய்வங்களிடத்தில் கூட இல்லை, பிராய சித்தங்கள் கூட விதவித நாட்டார் தெய்வங்களிடம் போய் செய்கிறார்கள் சமணர்கள். திருமண சடங்குகள், தாலி மஞ்சக்கயிறு கூட இப்போ 10 நாளைக்கு யாரும் போட்டுக்கிறது இல்லை. இன்னும் சில காலத்தில் மாலை போல் தாலி செயினை போட போகிறாங்க. அடுத்த லெவல் அதுதான் நமக்கு. ஏன் இது தப்புன்னு நான் சொல்ல வரல. இந்த மாற்றங்கள் தேவை. இந்த மாற்றங்களெல்லாம் முதியோர்கள் ஏற்றுக்கொண்டே வருகிறார்கள். ஏன்னா சர்வைவல் ப்ராப்ளம். நாமெல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும், ஒன்றா இருக்கணுங்கிறதுக்காக அத்தனையும் விழுங்கி கொண்டு வாழ்கிறார்கள் மூத்த முதியோர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். எவ்வளவோ இந்த காலத்திற்கு ஏற்ற மாற்றங்களை நம் சடங்கு சம்பிரதாயத்தில் புகுத்தப்பட்டு விட்டது. கலப்பு மனம் முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டது ஒரு காலத்தில். நம்ம தெருவில் இருந்தால் அவங்களோட சரியாக கூட பேச மாட்டாங்க. இன்னைக்கு பத்திரிக்கை அடித்து பகிரங்கமாக நடந்தால் கூட நாம் எல்லாரும் போய் ஆசீர்வாதம் செய்து வருகிறோம். இன்னும் நம்ம வாத்தியாரை வச்சே அந்த திருமணத்தை நடத்துகிறோம். ஏன்? நாம் ஒரு ஆள் கூட வெளியில் போயிடக்கூடாது. போனால் நம்மளுடைய பாப்புலேஷன் அவுட். சிறுபான்மையில் கூட நம்ம இருக்க மாட்டோம், 0 பான்மையில் வந்துடும். நாம் அருகி போவதால் பல விஷயங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள துணிந்து விட்டோம் என்பதே உண்மை. காம்ப்ரமைசஸ் இன் ரிச்சுவல் அண்ட் கஸ்டம்ஸ் அது நமக்கு வழக்கமாக போய்விட்டது. ஏன் இதெல்லாம் நாம் மிகவும் அருகிவிட்டோம்? அதனால் ஒன்றிணைந்து வாழ்வோம் என்ற நோக்கத்தில் தானே. அப்புறம் ஏன் இந்த ஆணவ தாண்டவம் அப்படிங்கிறது தான் தெரியல. எல்லோரும் சகித்து கொண்டு சமண தத்துவம் வாழ்வியல் என்றும் நம்மிடம் இருப்பதாக காட்டிக்கொள்வது எதற்காக? ஒரு ஆள் வெளியேறினால் நமக்கு ஏற்படும் நஷ்டம் 100 பேர். யூதர்களை இழந்தான் நாஜிக்கிட்ட, அத்தனை யூதர்களை அழித்தான் ஹிட்லரு. எந்த நாட்டுக்கு போனாலும் யூதர்களை விரட்டினாங்க. அவங்களுக்கெல்லாம் தங்கறதுக்கு இடமே கொடுக்கல. அத்தனை பேரும் நேராக காசாக பகுதியில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான். இப்போ நம்மளோட குறைச்சலான ஆள், அவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறான். எவ்வளோ பெரிய ஆயுதங்களை வீசினாலும் எதிர்த்தாக்குதல் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த யூதர்கள். அந்த PLO தாக்குறான், பக்கத்தில் இருக்கிற இஸ்ரேல் தாக்குறான், அமெரிக்கா அவ்வளோது கிறிஸ்டியானிட்டியில் வச்சு கூட வந்து தள்ளிக்கிட்டே இருக்கிறான். அத்தனை யூதர் போட்டு தாக்குறான். என்னைக்கோ சிலுவையை வச்சு ஒரு இயேசுவை போட்டதுக்காக இன்னைக்கு இருக்கிற தலைமுறையை போட்டு நசுக்கிறான். ஆனால் அப்படியே அவன் சர்வைவலர் இருக்கிறான். ஏன்னா ஒற்றுமையால் உண்டு அவனுக்கு வாழ்வுன்னு அவன் தெரிஞ்சு வச்சுருக்கிறான். நம்மள்கிட்ட ஏன் அது இல்லைன்னு தான் தெரியல. நாமளும் யூதர்கள் தான். இன்னைக்கு பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா 2 பேரும் ஒன்று தான். உலகத்தில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜில் யூதர்கள் என்ன பர்சன்டேஜோ கிட்டத்தட்ட அந்த அளவில் தான் சமணர்களும் இருக்கிறார்கள். நம்மளை நசுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஆனால் அவனை நசுக்கவே முடியாது. நாம் நெல்லிக்காய் மூட்டை மாதிரி இருக்கோம், அவன் புளி மூட்டை மாதிரி இருக்கிறான். இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நாம் என்ன செய்ய துணிந்துள்ளோம்? கொத்து கொத்தாக வெளியேற சின்ன சின்ன பிரச்சனைகளை தூண்டிவிட்டு கொழுந்து விட்டு எறிய விடுகிறோம். இதை இடைப்பட்ட காலத்தில் ஏற்றுக்கொண்ட காம்ப்ரமைஸ் தேவையே இல்லையே. நம்மளுடைய முன்னோர்களாவது சந்தோஷத்துடன் இறந்து சொர்க்கத்தை சென்றெடுப்பார்கள். புழுங்கி நம்ம முன்னோர்களாம் செத்தான். ஏன்? நாம் தூய்மையிலேருந்து வெளியில் போயிட்டு இருக்கோம்.
ஏன்டா திருநூறு பேசுகிறீங்க, ஏன்டா கைலி கட்டுறீங்கன்னு என்னையே திட்டுவாங்க. அந்த ஆளுங்களெல்லாம் புழுங்கி சாவடிச்சிட்டேன் நானே. ஏன்? இது சர்வைவ் ஆகணும் அப்படிங்கிறதுனால தான். இதெல்லாம் எதுக்காக நான் சொல்கிறேன்னு சொன்னால், எல்லாற்றையும் நம்ம சகித்து கொள்கிறோம். புறத்திலே தாக்குதலை நாம் சகித்து கொள்கிறோம், நமக்குள்ள தாக்குதலே இல்லை. அது ஏன் ஒரு பெரிய ராமபானமாக நினச்சி சண்டை போடுறோன்னு எனக்கு புரியவே இல்லை. அந்த ஏரியாவில் ரொம்ப மிஸ்ஸிங். அப்போ அங்கே தாக்க முடியாததை இங்கே தாக்கிட்டு இருக்கோமோ அப்படிங்கிற ஒரு மாயை நம்மளிடம் தோன்றியிருக்கிறது என்று தான் நான் நினைக்கிறேன். எவனையும் வெளியில் இருக்கிறவனை ஒன்றும் பண்ண முடியல, நீ தாண்டா எனக்கு கிடைச்சான்னு நமக்குள்ளே குத்திக்கிட்டு இருக்கோம். அதுதான் உண்மை. இன்றைக்கு தலைவர்களோ பெரிய ஆளுங்கள்லாம் இதுதான் செஞ்சு கொண்டு இருக்கிறார்கள். இந்த உரையை கூட அவர்கள் எங்கள் கட்சிக்காக பேசினார் என்று தான் கண்டிப்பாக ஒவ்வொரு குழுவிலையும் போடுவாங்க. நான் பொதுவாக பேசுகிறேன், இவர் என் கட்சியை சேர்ந்தவர் தான் போடுவான். இன்றைக்கு அந்த மாதிரி அரசியல் பண்ண தெரிஞ்சவர்கள் தான் இன்றைக்கு மேலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பகிரங்கமாக இங்கே நான் தெரிவிக்கிறேன். கொஞ்சம் தமிழக மக்கள் அனைவரிடமும் வாழ்வாதாரம் கூடுதலாகி இந்த காலகட்டத்திலே சொகுசுக்கான கருவிகளை வாங்கி உபயோகித்து வருகிறோம். அந்த காலத்திலே நம்மளோட பிளவுபடுத்தும் செய்திகள் பரவ பல மதங்கள் ஆண்டுகள் கூட பிடிக்கும். ஒரு காலத்தில் நமக்குள்ள என்ன ஒரு சண்டை சச்சரவு வந்ததுன்னா வெளியிலே தெரியாது, ஒரு ஊரில் நடக்கிறது வேற ஊருக்கே தெரியாது. இன்னைக்கு அடுத்த செகண்ட் அது என்னன்னு தெளிவான ஆதாரம் இல்லாத பல அபிப்பிராயம் சொல்லியிருக்க கூட மாட்டான். அவன் பேரை போட்டு வாட்ஸ்அப்பில் அடித்து விட்றான். இல்லை அவன் இஷ்டத்துக்கு. இதுக்குன்னே சில பேர் பண்ணமாட்டான். அவனை காப்பாற்றுறதுக்கு இருக்காங்க பாருங்கள் பெரிய ஆளுங்கள்லாம். அது அதை விட கேவலமாக இருக்குது. இதை புரிந்து ஒரு செய்தியோ தகவலோ நம் ஒற்றுமையை குலைக்கும் என்று தெரிந்தால் நம் சமூகம் அதை உடனே உள்வாங்காமல் அதன் மூலத்தை ஆராய்ந்து அறிந்தால் பல பிணக்குகளை நாம் சரி செய்து மீண்டும் மகிழ்ச்சியுடன் இணைந்து வாழலாம். எல்லாருமே என்ன மாதிரி நினைக்கிறாங்க. இப்போ இந்த குழுவில் இருக்கிறவங்க கூட நினைப்பாங்க, ஆனால் இது திருந்தாது, நம்ம அதுக்கிட்டே போகண்டாம், நம்ம தனியாக வாழ்ந்துட்டு நம்ம செத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம செத்துப்படுவோம். நமக்கு அப்புறம் அந்த கோயிலை யார் பார்த்துப்பா? நமக்கு கீழே இருக்கிறவங்கள யார் சமனாக சொல்ல போகிறாங்க? அந்த நினைப்போட நாமும் கொஞ்சம் இணைந்து அதுபோல் இருக்கிறவங்களெல்லாம் நம்மளாம் ஓட்டு போடக்கூடாது. ஓட்டு போடக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? துணை செய்யக்கூடாது. சண்டை போடுறானா அவங்க ரெண்டு பேரும் தனித்து விட்டுடணும், தானாக அடங்குவான் எவனாக இருந்தாலும். நான் ஏகவசனத்தில் பேசணும்னு நினைக்கிறேன். அவங்களாம் மனிதர்களே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் முன்னர் 5 ஸ்தலங்களில் திருவிழா நடக்கும். மிகவும் சந்தோஷமாக ஒன்றிணைந்து ஒன்றாக கூடி மகிழ்வார்கள். ஆனால் இப்போது திருவிழாவுக்கு பஞ்சமே கிடையாது, காசுக்கு பஞ்சமே கிடையாது. அவ்வளோ வானம் வெடிக்க ஹெலிகாப்டர்லேருந்து கூட பூவை போடுறோம். யார் மேலே போடணும்? அதை முடிவு பண்ணுறது தான் கேவலமாக இருக்குது. ஹெலிகாப்டர்லேருந்து எல்லார் மேலேயும் தான் போடணும். எனக்கு பிடிக்காத மேலே ஏன் போடுறேன்னு கேட்குறோம். இதுக்கு தான் பஞ்ச கல்யாணமா? இதை புரிந்து கொண்டு வரும் காலத்தில் ஒரு சிந்தனை பலருக்கும் பொருந்தாது. ஆனால் ஊருக்கு நன்மை செய்யும் அனைவரும் விழா கொண்டாட்டத்தை அனுபவிக்க வழிவகை செய்யும் என்றால் அனைத்து அபிப்பிராய பேதங்களையும் விலக்கி ஒன்றிணைந்து கொண்டாடி மகிழ வேண்டும் என்பதே என் போன்ற நடுநிலையாளர்களின் வேண்டுகோள். இதை புரிந்து கொண்டு ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு அப்படிங்கிற ஒரு தாரக மந்திரத்திலே நாம் ஜெபித்து கொண்டு வாழ்ந்தால் இந்த நமோக்கார மந்திரம் கூட நம்மள்கிட்ட வாழும் அப்படிங்கிற உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் உனக்கு என்னைக்கியா? நீ அமைதிக்காக பேசினால் இந்த சமூக பிரச்சனைகள்லாம் தீர்ந்து போதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதுக்கு பதில் இந்த குழுவில் இருக்கிறவங்களுக்கு நன்றாகவே தெரியும். வங்காரி மாத்தாய் அப்படின்னு ஒரு கென்யாவை சேர்ந்த ஒரு கவிஞர் சொன்ன கவிதையை நான் முன்னமே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு காடு தீப்பற்றி இருக்கிறது, அதிலிருந்து விலங்குகள் ஊர்வன பரப்பன எல்லாமே அதை விட்டு வெளியேறின. அதிர்ச்சி விட்டு நெருப்பை விட்டு வெளியேறி வந்த பெரிய பெரிய மிருகங்கள், யானை போன்றவைகள்லாம் நீர்நிலையில் நின்றுட்டு அங்கலை போடாத வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அந்த சமயத்தில் என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு சிறிய ஹம்மிங் பேர்டு, ஒரு சின்ன தேன் சீட்டு என்ன செஞ்சுது, அங்கே இருக்கிற நதியிலேருந்து தண்ணியை கொண்டாந்து அதில் ஊற்றிச்சு அப்படிங்கிற ஒரு கதையை நான் முன்னாடியே ஒரு நாள் சொன்னேன். அந்த சின்ன தண்ணி ஊற்றியா அந்த தீ அணைய போகுது? அது மாதிரி நான் ஊற்றி ஒன்றும் அணைய போகிறதில்ல. ஆனால் இதை கேட்டால் எத்தனை ஹம்மிங் பேர்டு தன்னுடைய அலகிலேருந்து எடுத்து கொண்டு வந்து போடும் அப்படிங்கிறத அந்த வீணர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக முடிஞ்சதுன்னா வாட்ஸ்அப்லேருந்து வெளியில் வாங்க. அப்படி உள்ளே இருந்தீங்கன்னா என்ன மாதிரி எல்லாரையும் தாக்கி எழுதுங்க. அப்போ தான் அவங்களாம் திருந்துவாங்க. நமக்கு யாரும் சப்போர்ட்டர் இல்லைன்னு நினைப்பாங்க. தலைவர்களோ யார் ஆணவமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க சாமானியமர்களாக ஆகி விடுவார்கள். அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் தான் ஆட்டம் ஆடுவாங்க. இதுதான் உள்ளே இருக்கிற பாலிட்டிக்ஸ்.
இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தர்மத்தை ஒரு பக்கம் படிங்க, நாம் இல்லாமல் போய்விடக்கூடாதுல்ல. அந்த ஏரியாவில் யாருமே நீங்கள் சப்போர்ட்டராக இருக்காதீங்க. நடுநிலையாக இருப்பது என்ன அப்படிங்கிறத நாம் சமதாபாவம் அப்படிங்கிற விஷயத்திலேருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த நதியிலேருந்து நாம் அழகால எடுத்துக்கொண்டு வந்து எப்படி இந்த தீயை அணைப்பது அப்படிங்கிறத நாம் எல்லோருமே ஒன்று கூடி நாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். தீ என்னவோ அது பாட்டுக்கு எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. அது காட்டு தீ என்று சொல்வார்களே, அதை நீ இன்றுதான் பார்க்க போகிறாய். அப்படி மேலும் மேலும் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே செல்கிறது. படர்ந்து எரியும் அது தீ உன்னுடைய ஒரு சொட்டு தண்ணீர் போய் அணைத்து விடுமா அப்படின்னு பெரிய பெரிய யானையெல்லாம் கூட கேட்குது. ஆனால் யானை ஒரு தடவை ஒரே ஒரு துதிக்கையால எடுத்து அடித்தா கூட அந்த தீ கொஞ்சம் அணைய தான் செய்யும். ஆனால் ஒரு 1000 லட்சம் அத்தனை ஹம்மிங்-பேர்டு அணைச்சதுன்னா அந்த யானையை விட கூடுதலாக அணைக்க முடியும் அப்படிங்கிறத நம்மளுடைய ஒற்றுமையை வைத்து அவர்களுக்கு புரிய வைக்கலாம் என்பதுதான் என்னுடைய இந்த உரையின் நோக்கம். ஆகவே ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு. அதன் பிறகுதான் நமக்கு நமோக்கார மந்திரமே அப்படிங்கிற தாரக மந்திரத்தை தெரிந்து கொண்டு நாம் ஒன்றிணைந்து இதுபோல் பல சந்தர்ப்பங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இது இந்த தருணத்தில் நான் ஏன் பேசுகிறேன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஆண்டுகளாக பல பிரச்சனைகளை பார்த்தேன். யாரோட எப்போ கை கோக்குறாங்கன்னே தெரியல. யார் 2 பேர் 2 வருஷத்துக்கு முன்னே சண்டை போட்டாங்களோ அவங்க 2 பேரும் இப்போ ஒன்றிருக்கிறாங்க. இது அரசியலில் தான் நான் பார்த்துருக்குறேன். எங்கள் தொழிற்சங்கத்தில் கூட நடந்ததில்லை. எதிரிக்கரிய நண்பன் இப்போ 2 நாளாக வர்ற பார்த்தா இவங்க 2 பேரும் ஒரு காலத்தில் அப்படி அடிச்சுக்கிட்டாங்க. இவங்க 2 பேரும் கை கோத்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இன்னொருத்தர் அடிக்கிறது யார்? இன்னொருத்தன் மாட்டு மதத்தினரான். அவனை அழித்து என்ன பண்ண போகிறீங்க? இருக்கிற டிக்கெட்டை குறைக்கிறதுக்கு தான், வேறு ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. இதெல்லாம் கொஞ்சம் நன்றாக யோசித்து அவங்கவுங்களும் எரியிற நெருப்பை கொஞ்சம் குறைச்சிங்கன்னா பொங்குற சாதம் பொங்காமல் நிற்கும். இதுதான் என்னுடைய தனிப்பட்ட வேண்டுகோள். இதை நன்றாக புரிந்து கொண்டு நீங்கள் என்னை திட்டினாலும் பரவாயில்ல, தலைவர்களை என்னை வெறுத்தாலும் பரவாயில்ல, தலைவர்களே என்று சொல்லிக்கொள்ள தகுதி இல்லாதவர்களே அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். அந்த மாதிரி நீங்கள் வெறுத்தீங்கன்னா. ஆக ஆணவத்தை விலக்கி நாம் எப்படி ஒன்றிணை வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துடன் நாம் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இந்த உரையின் நோக்கம். மிக்க நன்றி.